ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷன்ல எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி உமன்ஸ் டே எல்லாம் இருக்கும். உமன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக நான் படிச்ச டெய்லரிங் படிச்ச அந்த டீச்சர் வீட்டுக்கு பார்ட்டிக்காக போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவை கொஞ்சம் அழகா போடுறேன். ஹாப்பி உமன்ஸ் டேக்கு எல்லாரும் பாருங்க. வாங்க. கிளாஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்து டி ஜங்ஷன் அப்படின்ற இடம் வரும். அதுலேருந்து நம்ம ரஜபலி சால் போனோம்னா அப்படியே கொஞ்சம் கள்ளிக்குள்ளே போனால் வரும். எல்லாருக்குமே இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த டீச்சருக்கு ஃபேமஸ்லாம் அவ்வளோ ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா அவ்வளோ ஸ்டூடெண்ட் அவங்கக்கிட்ட நாங்கள் படிச்சிருக்கிறோம். அவ்வளோ அழகாக சொல்லி தருவாங்க. அவங்க சொல்கிற மெத்தடு யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த ஒரு குட்டி மெத்தடாக தான் இருக்கும். அந்த குட்டி மெத்தடை பிடிச்சிட்டே நம்ம போயிட்டு இருந்தோம்னா டெய்லரிங் சூப்பராக படிச்சிடலாம். அவங்க வந்து சின்ன வயசில் நம்ம ஊரில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற வடக்கு வேப்பலாங்குளம் அப்படின்ற ஊர் அவங்களுக்கு, எங்களுக்கு வந்து தெற்கு வேப்பலாங்குளம், 2 பேருக்கும் ஒரு பக்கத்து ஊர் தான். அந்த குட்டி ஊரில் அவங்க படித்து அங்கே சர்ச்சு மூலமாக அவங்க சர்டிஃபிகேட் வாங்கினவங்க சின்ன வயசுலேயே ஊரில். ஆனால் இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் இருக்கிற எல்லா மாடலுமே நல்லா அழகாக தப்பாங்க, அழகாக சொல்லி தருவாங்க. டெய்லரிங் மட்டும் இல்லை, அங்கே போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல தைரியத்தை கொடுப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லைனா கூட நல்ல மோட்டிவேட் ஸ்பீச் கொடுப்பாங்க. அத்தனை வாட்டி உடம்பு சரியில்லாமல் எந்திரிச்சு அவ்வளோ அழகாக வந்திருக்காங்க. எனக்கு அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளோ இப்போ அவங்களே தான் கேக் வாங்கி எல்லாருக்கும் உமன்ஸ் டேக்காக செலிப்ரேஷன் பண்ணி கேக் வெட்டிட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்காக ஊட்டி விட்டாங்க. நாங்களும் டீச்சருக்கு ஊட்டி விட்டோம். நான் வந்து அவங்கள எப்பவுமே அக்கான்னு தான் சொல்லுவோம். அவங்க பேர் வந்து சாந்தி அக்கான்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர் டீச்சர்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நிறைய டைம் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஆனால் அதிகமாக வந்து அவங்க ஆஸ்பத்திரி மருந்து எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களே நல்ல அழகான டயட்டு உணவு எடுப்பாங்க. நிறைய சொல்லி தருவாங்க எங்களுக்கு. இப்படி சாப்பிடுங்க, இப்படி மருந்து தயார் பண்ணி வீட்டிலையே குடிங்க, வெளி மருந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கால்சியத்துக்கு என்ன சாப்பிடணும், அப்புறம் கருவேப்பிலை சாப்பிட்ற பழக்கம்லாம் எனக்கு அவங்கக்கிட்ட இருந்து தான் வந்தது. அவ்வளோ அழகாக சொல்லி தருவாங்க. இன்னும் கூட அவங்க ஊசி கொடுக்கறதுக்கு கண்ணாடி போடலை. எங்கள் பெரியக்கா அந்த ஸ்டேஜ் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவ்வளோ அழகாக நான் ஊசி கொடுக்கறதுக்கு கண்ணாடி போட்டுட்டு தான் ஊசி கொடுப்பேன். அவங்க ஊசி கூட கண்ணாடி போட மாட்டாங்க ஊசி கொடுக்கறதுக்கு கூட. அவ்வளோ அழகாக எல்லார்ட்டையும் நல்ல ஜாலியாக பழகுவாங்க. இந்த ஸ்கீமில் இருக்கிறவங்க, இந்த டைமில் படிக்கிறவங்களும் ஏற்கனவே 2-3 பேட்சில் இருந்து 2 பேரும் கூப்பிட்ருக்காங்க. பக்கத்தில் இருக்கவங்க இவா எஃப்சி அந்த பொண்ணு தான் ரைஸ்லாம் ரெடி பண்ணி பிரியாணி பக்கத்தில் அவங்க பையனோட பர்த்டேக்கு ஆர்டர் பண்ண இடத்துலேருந்து வாங்கியிருந்தாங்க. அப்புறம் சிக்கன் பிரியாணி, வெஜ்ஜு பிரியாணி, அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு அந்த பிரியாணிக்கு கொடுப்பாங்களே அது, கேசரி, கச்சும்பர் எல்லாமே வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இந்த குரூப் சாரி எடுத்திருக்கம்மா, நீ வாங்கிக்கோ வா அப்படின்னு சொன்னாங்க. இவள் மாலினி வந்து அவளும் யூடியூப்பர் தான். ஸோ நாங்கள் 2 பேருமே ரிலேஷன் தான். அங்கே நின்றுட்டு இருந்தோம். அவள் இப்போ தான் போய் ஜாயின்ட் ஆகிருக்கான்னு நினைக்கிறேன். அவளும் யூடியூப் எடுத்துக்கிட்டு இருந்தா. அந்த பிரியாணி எல்லாம் அங்கே நாங்கள் டெய்லர் கிளாஸ் படிக்கிற பொண்ணுங்களே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நாங்களே எடுத்துக்கிட்டோம். டீச்சர் அழகாக உட்காந்து ஜம்முன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகான உமன்ஸ் டே செலிப்ரேஷன்னா இந்த டீச்சர் வீட்டில் தான் கொண்டாடணும். அப்படி வேறு கேர்ள்ஸுக்கோ உமன்ஸுக்கோ அட்வைஸ் கொடுக்குறதுல அவங்களே மாதிரி நான் பார்த்ததே இல்லைன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அழகாக மோட்டிவேட் கொடுப்பாங்க. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தால் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது. அப்புறம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஜெபம்லாம் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபம் பண்ணிவிட்டு கேம்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பால் வந்து பாஸ் பண்ணுறது, நான் ஏதோ ஒரு கேம் விளையாடினாலும் சரி எனக்கு வின் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக விளையாடி ஒரு சின்ன குட்டி டிஃபன் பாக்ஸ் வின் பண்ணேன். நான் என் பொண்ணு, என் ஃப்ரெண்டு ஜெயா, இன்னொரு பொண்ணு 3 பேரும் வின் பண்ணியிருந்தோம். இந்த 3 பேருமே நாங்கள் டிஃபன் பாக்ஸ் வாங்கினோம். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் தான், ஆனால் அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு வின் பண்ணதும். எல்லோரும் சொல்லிட்டு இருந்தேன், விஜயாக்கா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடித்து கொடுத்து பாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். இதுக்கு முன்னாடி உமன்ஸ் டே பண்ணும்போதும் அப்படி தான் எல்லோரும் நின்றுட்டு இருந்து அப்படியே அழகாக ஒவ்வொரு சாரியும் எப்படி இது ப்ளவுஸ் எல்லாருமே அவங்கவுங்க தைச்சி அங்கே படித்து அவங்களே எங்களுக்கு தைச்சி போட்டது அழகாக இருந்தது, நல்லா இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தால் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.